Hello friends, welcome to NithishFamily. 40 day intermittent weight loss challenge ஓட 21st day vlog தான் பார்க்க போறோம். 3rd period, அதாவது அடுத்த 10 நாளைக்கு டயட் அண்ட் எக்ஸசைஸ்லாம் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நிதிஷ் அப்பாவோட வெயிட் நம்ம டிஃபரன்ஸ் பார்த்துடலாம். இன்னைக்கு 21வது நாள் காலையில எடுக்கும்போது வெயிட் 82.80 கிராம் இருந்தது. டே 1 வெயிட் அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது 86.35 கிராம் இருந்தது. டே 11ல எடுக்கும்போது அதாவது செகண்ட் பீரியட் ஸ்டார்ட் பண்ணும்போது 84.15 கிராம் இருந்தது. நிதிஷ் அப்பா இந்த 20 நாள்ல கிட்டத்தட்ட 3 கிலோவும் 550 கிராமும் குறைச்சிருக்காங்க. லாஸ்ட் 10 நாள்ல 1 கிலோவும் 350 கிராமும் குறைச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வாரமும் ஃபர்ஸ்ட் ஒரு 10 டேஸும் குறையல. ஃபாஸ்ட் அடுத்த வர நாட்கள்ல குறைய தான் செய்யும். பட் இதுவே என்னைய பொறுத்த வரைக்கும் நல்ல வெயிட் லாஸ் தான். ஏன்னா அவங்க லாங்கா உட்காந்தே வேலை செய்யும் போது இந்த அளவுக்கு வெயிட் லாஸ் நடந்திருக்கு அப்படின்னா அவங்களோட 1 hour 1.5 hours டெய்லி சைக்கிளிங் ஓட்டுறது தான். அதை அவங்க விடாம ஃபாலோ பண்றது பிளஸ் டயட்டை கரெக்டா அவங்க ஃபாலோ பண்றது, இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியம் வெயிட் லாஸ்ல. அதனால தான் அவங்களுக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. 40 டே சேலஞ்சில் 3rd பீரியட் தான் பார்க்க போறோம். அதாவது 21 நாள்ல இருந்து 30வது நாள் வரைக்கும் நம்ம எப்படி ஃபாலோ பண்ண போறோம். அடுத்த 10 நாளுக்குரிய டயட் தான். ஸோ என்னோட ஃபாஸ்டிங் நான் கங்கா, நிதிஷ் அப்பா பேர் பாலாஜி. என்னோட ஃபாஸ்டிங் டைம் நான் மாத்திருக்கிறது. இதுக்கு முந்தின 10 நாள் நான் 6 மணி நேரம் சாப்பிட்டேன். அடுத்து வர 10 நாட்கள் 4 மணி நேரம் தான் ஃபுட் எடுக்க போறேன். அதாவது 20 மணி நேரம் ஃபாஸ்டிங்கும் 4 hours மட்டும்தான் ஃபுட் எடுக்கிறது. நிதிஷ் அப்பா எப்பயும் போல 16:8 hours தான். ஏன்னா அவங்க ஒர்க்கிங் பண்றதுனால வேலையில இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் டயர்டா அவங்க ஃபீல் பண்றாங்க. அதனால அவங்க டைமிங் சேஞ்ச் பண்ணல. அவங்களுக்கு 16:8 தான். ஸோ 8 hour கண்டிப்பா அவங்க ஃபுட் எடுத்து தான் ஆகணும். அவங்களுக்கு என்ன சேஞ்ச் இந்த வட்டம் அப்படின்ற போது 16:8 அப்படின்றத அவங்க மாத்தல. 16 மணி நேரம் ஃபாஸ்டிங், 8 hours ஃபுட் எடுக்கிறது. அடுத்து அவங்க மாத்திக்க போற சேஞ்ச் அப்படின்றது அடுத்த 10 நாளைக்கு 8 டேஸ்ல ஃபுட் எடுக்கிற மாதிரியும் 2 டேஸ் அவங்க வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கிற மாதிரி. அதாவது 5வது நாளும் 10வது நாளும் அவங்க வாட்டர் ஃபாஸ்டிங், ஃபுல் வாட்டர் ஃபாஸ்டிங், ஃபுல் டே ஒன்லி தண்ணி மட்டும் தான் அவங்க குடிப்பாங்க. ஸோ ஃபுட் கலோரி அப்படின்ற போது டே 1ல 1200 எடுத்தா அப்படியே 10 குறைச்சிட்டு டே 2ல 1190, 1180, டே 4ல 1170 எடுத்துக்கிறாங்க. டே 5th அப்படின்றது ஃபுல் டே ஃபாஸ்டிங் இருக்காங்க. ஸோ இதை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நிதிஷ் அப்பாவுமே சில சமயம் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஏன்னா சாட்டர்டே சண்டேல தான் அவங்களுக்கு ஃபுல் வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றாங்க. அது 3வது நாளோ 4வது நாளோ வந்துச்சுன்னா அந்த டேல வாட்டர் ஃபாஸ்டிங் இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த கலோரியை அந்த ஃபாஸ்டிங்க்கு இருக்க நாள்ல போட்டுக்குவேன். இப்போ டே 4 அவங்களுக்கு சாட்டர்டே சண்டே வந்தது அப்படின்னா அந்த டயத்துல வாட்டர் ஃபாஸ்டிங் இருந்துட்டு டே 5ல 1170 அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க கலோரி. இந்த மாதிரி டே 6ல கொஞ்சம் கொஞ்சமா நான் 10 கலோரியா தான் குறைச்சிட்டு வரேன். 3rd பீரியட் 10th டேலயும் வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கிற மாதிரி. ஸோ வாரத்துல அதாவது இந்த 10 நாள் அவங்க 2 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த 2 நாளுமே இந்த வாரம் சனி ஞாயிறுனா அடுத்த வாரம் சனி ஞாயிறு அந்த மாதிரி தான் அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. அடுத்து மெயினான விஷயம் அப்படின்றது கலோரி பேனிங் தான். அதாவது 3rd பீரியடோட பேனிங் கலோரி எக்ஸசைஸ் மூலியமா நம்ம உடம்புல கலோரியை பேன் பண்றது. போன 10 நாள்ல நம்ம 400 கலோரி பேன் பண்ணீங்கன்னா இந்த 10 நாள்ல 500 கலோரி பேன் பண்ணுங்க. 100 இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பேன் பண்ற கலோரி 100 இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வீட்ல இருந்து எக்ஸசைஸ் பண்றவங்க ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் எக்ஸசைஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஜூன் மந்த் எக்ஸசைஸ், ஸ்டாண்டிங் பொசிஷன்ல எக்ஸசைஸ் பண்றதுதான் ஜூன் மந்த் எக்ஸசைஸ். ஆர்ம்ஸ் சேலஞ்சில் 3rd வீக் பண்ணணும். ஸ்டொமக்கு குறைக்கணும்னு நினைக்கிறவங்க 3rd வீக் சேலஞ்சை ஃபாலோ பண்ணுங்க. தயவுசெய்து ஃபர்ஸ்ட் செகண்ட் வீக் ஃபாலோ பண்ணா 3rd வீக்குக்கு வாங்க. இல்லை அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து பண்ணிட்டு வாங்க. அது மாதிரி ஃபுல் பாடி ஒர்க் தம்பிள்ஸ் வச்சு பண்றவங்க அப்பர் பாடிக்கு டே 96ஐயும் லோயர் பாடிக்கு டே 95ஐயும் ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் பண்ண வீட்ல இருந்து எக்ஸசைஸ் பண்ண பிடிக்கல அப்படின்றவங்க வெளியே வாக்கிங் போறது, ஜாக்கிங் போறது, சைக்கிளிங் பண்றது, அந்த மாதிரி எது உங்களுக்கு பண்ண பிடிக்குதோ, யோகா பண்றது, அந்த மாதிரி எதுனாலும் ஓகே. ஆனா 500 கலோரி நம்ம பேன் பண்ணணும். அதுதான் டார்கெட் நம்மளுக்கு. ஸோ அதை கரெக்டா டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து ஃபுட் சார்ட் தான். என்னோட ஃபுட் அப்படின்றது நான் 4 hours தான். 4 hours அப்படின்றது காலையில 8 மணிக்கு ஆரம்பிச்சு மதியானம் 12 மணிக்குள்ளதான் சாப்பிடணும். நான் 4 hours எப்பயும் போல ஃபர்ஸ்ட் 8 மணிக்கு நான் எடுத்துக்கிறது ஜூஸ் தான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்குவேன். ஒன்னு ஆம்லா ஜூஸ் எடுத்துக்குவேன். அப்படி இல்லைன்னா வீட்டுல எந்த பழங்கள் இருக்கோ ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா ஜூஸ் தான் நான் எடுத்துக்குவேன் ஃபர்ஸ்ட். அடுத்த மீல் அப்படின்றது 1 hour கழிச்சு 9 o'clock இல்லைன்னா 8:30க்கு எடுத்துக்குவேன் சில சமயம். ஸோ 8:30ல இருந்து 9:30 தான். 10 o'clock கூட போக மாட்டேன். ஒன்லி பழங்கள் இல்லைன்னா ராவா எடுத்துக்கிறது, அப்படி இல்லைன்னா பருப்பு ஐட்டங்களை வேக வச்சு எடுத்துக்குவேன். நட்ஸ் எடுத்துக்கிறது, இதெல்லாம் என்னோட இதுல எப்பயுமே இருக்கும். ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா மீல் எடுக்க மாட்டேன். மீல் எடுத்தேன்னா ஃப்ரூட்ஸ் எடுக்க மாட்டேன். ஸோ இப்போ மீல் அப்படின்றது அடை தோசை எடுக்கிறது, சப்பாத்தி எடுக்கிறது, அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் எடுக்க மாட்டேன்.
செகண்ட் மீலில் வந்து ஃப்ரூட்ஸாக எடுத்துக்குவேன். ஸோ ஃபஸ்ட்டு மீல் வந்து ஃப்ரூட் எடுத்தேன், செகண்ட் மீல் வந்து கண்டிப்பாக சாப்பாடு எடுத்துக்குவேன். இன்றைக்கி வந்து நான் சப்பாத்தி அந்த மாதிரி ஐட்டங்கள் எடுத்திருக்கேன். நான் மெயினாக 2 மீல் அப்படின்றது, ஒரு மீல் வந்து ஃப்ரூட்ஸும் ஒரு மீல் வந்து குக்கிங் ஃபுட்டாக எடுத்துக்குவேன். ஸோ நான் முடிக்கிற டயத்தில் குக்கிங் ஃபுட்டாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு அடுத்த ஒரு 5-6 மணி வரைக்கும் பசிக்கவே மாட்டேங்குது. அதனால் நான் முடிக்கிற 11:30 12 மணி வரைக்கும் அந்த முடிக்கிற டயத்தில் நான் வந்து குக்கிங் ஃபுட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் பார்க்குறேன். ஏன்னா அடுத்து எனக்கு ஒரு 8 மணி நேரத்துக்கு பசிக்கவே மாட்டேங்குது. ஸோ இதுதான் என்னோட சிம்பிளான டயட் சார்ட். 4 ஹவர்ஸ்க்கு நான் என்ன சாப்பிட போகிறேன் அப்படின்றது தான் காமிச்சிருக்கேன். அடுத்து நிதிஷ் அப்பாவுக்கு, ஸோ பாலாஜி நிதிஷ் அப்பா இல்லையா, அவங்களுக்கு வந்து டைமிங் வந்து 9 o'clockலேருந்தே ஆரம்பிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. 9 o'clock வந்து ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் வந்து இந்த வெயில்னால ஒன்று கண்டிப்பாக நாங்கள் ஜூஸ் எடுத்துக்கிறோம். ஏன்னா வெளியே சைக்கிளிங்கோ வாக்கிங் போயிட்டு வந்தால் தண்ணி தாகம் ரொம்ப ஒரு மாதிரி வறண்டு போயிருக்கும். அந்த சமயத்தில் தண்ணி குடிச்சோம்னா குடிச்சிக்கிட்டே இருக்க மாதிரி தோணும். அதுக்கு பதிலாக நம்ம ஜூஸாக கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி தாக்கத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து 9:30 காலைல 10 மணிக்கு அவங்க எடுத்துக்கிறது காலையில் லிக்யூடு ஃபுட்டாக எடுத்துக்கிறேன், அப்படி இல்லைன்னா பருப்பு வகைகளை வேக வச்சு எடுத்துக்கிறேன், இல்லை முளைக்கட்டினா பச்சை பயிர் எடுத்துருக்கேன் அப்படின்றாங்க. கஞ்சி அப்படின்னா ஒன்று ராகி கஞ்சி, கம்பு கஞ்சி, இல்லைன்னா கருப்புளுந்து கஞ்சி எடுத்துக்கிறேன், அப்படி இல்லைன்னா பழைய சோறு தண்ணி தயிர் ஊற்றி அதை எடுத்துக்கிறேன். அது கூட சேர்ந்து எப்பயும் போல் நட்ஸ் எடுக்கிறது, ஸ்ப்ரவுட் எடுக்கிறது எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு வெள்ளை சுண்டலை நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன், அந்த மாதிரி வேக வச்ச பருப்பு ஐட்டங்கள் ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். இது கூட சேர்ந்து எப்பவுமே க்ரீன் சட்னி எடுத்துக்கோங்க, கலோரி கம்மி. ஸோ கஞ்சி கூட க்ரீன் சட்னி அப்படின்றது வல்லார துவையல், தூதுவளை, அப்புறம் புதினா கொத்தமல்லி சட்னி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காலையில் எனக்கு ப்ரோட்டீன் வேணும் அப்படின்றவங்க கம்பில் ப்ரோட்டீன் இருக்குது, ராகிலையும் இருக்குது. இருந்தாலும் எங்களுக்கு தனியாக ப்ரோட்டீன் ஹெவியாக சாப்பிடணும் அப்படின்றவங்க எக்கு, பன்னீர், பீனட் இந்த 3மே நீங்கள் எடுத்துக்கலாம். எக்கு வேக வச்சு எக் ஒயிட் வந்து 3 இல்லை 4 எடுத்துக்கோங்க. பன்னீர் அதே மாதிரி தான் 50 கிராம்லேருந்து 100 கிராம் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். பீனட் வந்து நான் சொல்கிறதான் 25 கிராம் எடுத்துக்கோங்க, போதுமானது. அவங்க வந்து இந்த வட்டம் ஃபாலோ பண்ணுறது 3 மீல் மட்டும் நான் எடுத்துக்கிறேன், எனக்கு ஸ்நாக்ஸ் வேண்டாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ நிதிஷ் அப்பா வந்து ஸ்நாக்ஸ் எடுக்கல. நீங்கள் ஸ்நாக்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரூட்ஸ் எடுக்கிறது, இல்லைன்னா வேர்க்கல்ல எடுக்கிறது, உப்புக்கல்ல எடுக்கிறது, பட்டாணி எடுக்கிறது அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மத்தியானம் 1 மணிலேருந்து 1:30 அவங்க சாப்பிடுவாங்க. ஏன்னா 2 மணிக்கு மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். அதனால எப்பவுமே அவங்க 1 to 1:30 தான் சாப்பிடுவாங்க. ரெட் ரைஸ் எடுக்கிறது, நார்மல் ஒயிட் ரைஸ் எடுக்கிறது, அப்புறம் சிறுதானிய அரிசிகள் எடுக்கிறது, அது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரைஸ் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா எப்பயுமே 2 டைப்பான வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கோங்க. ஒன்று குழம்புல இருக்கணும், இன்னொன்று காயா இருக்கணும். குழம்புல மட்டும்தான் எனக்கு காய் சேர்க்க முடியுது அப்படின்றவங்க ஒன்று ஸ்பினாச் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னா எக் எடுத்துக்கலாம், இல்லைன்னா பருப்பு வகைகளை வேக வச்சு அது கூட எடுத்துக்கலாம். இல்லை எப்பயுமே நீங்கள் சாப்பாடு கூட சேர்ந்து சாப்பிட வேண்டிய ஒரே மெயினான ஐட்டம் குக்கும்பர். ஏன் அப்படின்னா குக்கும்பர் சேரும்போது நல்லா செமிச்சிரும், சீக்கிரமா ஜீர்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க செகண்ட் மீலாக எடுக்கிறது மத்தியானத்துக்கு குக்கிங் ஃபுட் எடுத்துக்கிறேன்ட்டாங்க. அடுத்து சாயந்தரம் 4:30 5 மணி வரைக்கும், 4:30 5 மணிக்கு 3வது மீலா அவங்க எடுத்துக்கிறது ஒன்லி ஃப்ரூட்ஸ் ஒன்லி எடுத்துக்கிறேன் இருக்காங்க. அப்படி இல்லைன்னா சூப்பு, அப்படி இல்லைன்னா பாயில்ட் டால்ஸ் இருக்கும் இல்லையா, பச்சை பயிறு, கிட்னி பீன்ஸ், கருப்பு சுண்டல், அந்த மாதிரி பயிர் வகைகளை வேக வச்சு சாலட் மாதிரி, அது கூட வெங்காயம், தக்காளி, குக்கும்பர் எல்லாம் போட்டு நம்ம சாலட் ஏற்கனவே செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி சாலட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. இந்த 3ல் ஏதாவது ஒன்று தான் எடுப்பாங்க. ஒன்லி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்குவாங்க ஒரு நாள், இல்லைன்னா ஒரு நாள் சூப்பு, ஒரு நாள் வந்து சாலட் எடுக்கிறது. அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நீங்க வச்சுக்கோங்க. எனக்கு வந்து நிதி சபா மேக்ஸிமம் வந்து ஃப்ரூட்ஸ் தான் கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து என்னன்னா ஒருவேளை கண்டிப்பா அவங்க பழங்கள் எடுத்துக்கணும்ன்றாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது. இப்போ பழம் எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு மோஷன் பிரச்சனை அப்படின்றது இல்லவே இல்லை. அதனால அவங்க மெயினா லாஸ்ட் ஃபுட்டு வந்து எனக்கு பழம் கொடு அப்படின்னு அவங்க மெயினா கேட்கறாங்க. இது வந்து நிதிஷ் அப்பாவோட 3 மீலுமே. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு வந்து எது கன்வீனியன்ட்டாக இருக்குது, எது வந்து குக் பண்ண டைம் ஈஸியாக இருக்குது அப்படின்னு பார்த்து அதை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நிதிஷ் அப்பா ஸ்நாக்ஸ் எடுக்கல. உங்களுக்கு ஸ்நாக்ஸாக வேணும்னா இதுலேருந்து கொஞ்சம் பிரித்து கூட நீங்கள் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்த 10 நாளைக்கு ஃபாலோ பண்ண போகிற டயட் அப்படின்றது இதுதான். பார்த்தாச்சு இல்லையா? அடுத்த 10 நாளுக்கு என்ன டைமிங், என்ன மெத்தட் எல்லாம் பார்த்துட்டீங்க. சரி வாங்க 21வது நாள் வந்து என்னென்ன ரொட்டீன் ஃபாலோ பண்ணோம் அப்படின்றது பார்க்கலாம். காலையில் ஃபஸ்ட்டாக எடுக்கிறது நாங்கள் பன்னீர் திராட்சை இருக்கு இல்லையா, அதோட ஜூஸ் தான் எடுத்திருக்கேன். பன்னீர் திராட்சை ஒரு 1/2 கிலோ இருக்க அளவுக்கு போட்டுட்டு தண்ணி வந்து 1 கிளாஸ் இல்லை 2 கிளாஸ் ஊற்றி எடுத்திருக்கேன். எந்த விதமான சுகருமே ஆட் பண்ண மாட்டோம். ஆட் பண்ணாமல் அப்படியே ஜூஸாக எடுத்து குடிக்கிறது தான். வெயிலுக்கு பசங்க காலைல எழுந்துச்சி வெளியே வாக்கிங் போகிறதுனாலும் சரி, அதுக்கப்புறம் அவங்க சைக்கிள் ஓட்ட போகிறது, நிதிஷும் சைக்கிள் ஓட்ட போயிடுவான். ரொம்ப டயர்டாயிருவாங்க. வந்தனே அந்த தண்ணி அப்படின்றது என்னதான் தண்ணி குடிச்சாலும் தாக அடங்காது. அந்த சமயத்தில் வந்து அவங்க பல ஜூஸ் தான் கேட்குறாங்க. எங்கள் தஸ்வினும் சரி, நிதிஷ் எல்லாரும் வந்து ஜூஸு தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. மார்னிங்கில் ஃபஸ்ட்டாக எடுக்கிறது ஹெல்த்தியாக எடுத்துக்கோங்க. அதுதான் நான் மெயினாக எப்போயுமே சொல்லுவேன். வெயிட் லாஸ்னாலும் சரி, சாதாரண நாளுமே சரி, எப்போயுமே மார்னிங்கில் ஃபஸ்ட்டு எடுக்கிறது ஒரு ஹெல்த்தி ட்ரிங்காக எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் எடுக்கிறது கருப்பு பன்னீர் திராட்சை இருக்கும் இல்லையா, அதோட ஜூஸ் தான் எடுத்துக்கிறேன். எந்த விதமான சுகரும் ஆட் பண்ண மாட்டேன். திரும்ப அது சொல்கிற மெயின் ரீசன் அதுதான்.
இதிலே நேச்சுரல் சுகர் இருக்குது, அதுவே நம்ம உடம்புக்கு போதுமானது. காலையில் ஃபஸ்ட்டு மீலாக நான் எடுக்கிறது வாட்டர்மெலன் தான் எடுத்துக்கிறேன். 9:30 இருக்கும். காலையில் ஒரு 8:30க்கு வந்து நான் பன்னீர் திராட்சை ஜூஸ் குடித்தேன். அதுக்கப்புறம் ஒரு 9:30க்கு வந்து வாட்டர்மெலன் தான் எடுத்துக்கிறேன். இது ஒரு 450 கிராம் இருக்கிற அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி தான் எடுத்துக்கிறேன். 2 வேளையில் தான் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். 20:4 அப்படின்ற போது நம்ம 4 மணி நேரம் சாப்பாடு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த 4 மணி நேரமும் 2 தடவை 3 தடவை குக்கிங் ஃபுட் எடுக்காதீங்க. ஒரு தடவை நல்ல பழங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு தடவை குக்கிங் ஃபுட் எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து 2ஆவதாக எடுக்கிறது வாட்டர்மெலன் தான் எடுத்துக்கிறேன். நல்லா அரை கிலோ இருக்க அளவுக்கு எடுத்திருக்கேன். கேப்பக்கூழ் தான் காய்ச்ச போகிறேன். கூழ் காய்ச்சறது எப்படின்னு காமிங்கக்கான்னு 2-3 பேர் கேட்டிருந்தீங்க. ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், இருந்தாலும் சொல்லிடுறேன். என்னென்னா இந்த கரண்டி அப்படின்றது ஒரு கரண்டிக்கு மாவு தலைத்தட்டை எடுத்தோம் அப்படின்னா 30 கிராம் வரும். நான் நிதிஷ் அப்பாவுக்கு அப்படின்னா ஜென்ஸுக்கு அப்படின்னா 2 கரண்டி எடுப்பேன், 60 கிராம் வரும். அதே மாதிரி எனக்கு அப்படின்னா இந்த கரண்டிக்கு ஒரு கரண்டி தான் நான் எடுப்பேன், 30 கிராம். ஸோ அந்த அளவுக்கு மாவு எடுத்தாலே போதும் காலையில் கூழுக்கு. இந்த கரண்டிக்கு தலைத்தட்டை 2 கரண்டி நான் எடுத்துக்கிறேன் மாவு. இது வந்து நான் வீட்டில் அரைச்ச மாவு தான், கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறவங்களுக்கும் ஓகே தான். கேப்ப மாவும் சரி, கம்பு மாவும் சரி, அது மாதிரி சோள மாவு, வெள்ளைச்சோளம் இருக்கும் இல்லையா, அந்த மாவும் சரி, உளுந்து மாவு எல்லாமே நம்ம இந்த மாதிரி கஞ்சி மாதிரி காய்ச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கரண்டிக்கு நான் 2 கரண்டி போட்டுக்கிறேன். அது மாதிரி இந்த கிளாஸ் அப்படின்றது 200 ml வரும். இந்த கிளாஸுக்கு நான் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். 1 2 3 கிளாஸு. கட்டி தட்டாமல் அடுப்பை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கணும், இல்லைன்னா கட்டி தட்டிடும். நான் இப்போ நான் வந்து உப்பு எதுவுமே சேர்க்க மாட்டேன். தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்போ தான் வந்து உப்பு சேர்த்துக்கிறது. உங்கள் அடுப்பு நல்லா ஃபாஸ்ட்டாக எரியும் அப்படின்னா நீங்கள் சிம்மில் வச்சே கிண்டுங்க. என் அடுப்பு ரொம்ப ஸ்லோவாக தான் எரியும், அதனால நான் ஹையில் தான் வச்சுருக்கேன். அது மாதிரி நீங்கள் அடுப்பில் வச்சுட்டாலே கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன் கிண்டணும் அப்படின்னா, கிண்டலை அப்படின்னா அடியில் வந்து டக்குன்னு கட்டி தட்டிடும், மேலே வந்து இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும், வேகாது சரியாக. மேலேருந்து கீழே வரைக்கும் ஒன்று போல் நல்லா அந்த மாவு வெந்து குக்காக இருக்கணும். அப்போனா தான் நம்ம கூழ் குடிக்கும்போது அந்த பச்சை வாடை அடிக்காது. கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கலர் வந்து சேஞ்ச் ஆகும் நல்லா வேகும்போது. நல்லா தண்ணியாக இருக்கணும் தான் நான் வந்து 3 கிளாஸ் ஊற்றிருக்கேன். இல்லை எனக்கு கொஞ்சம் கட்டியாக வேணுக்கா அப்படின்றவங்க நீங்கள் 2 கிளாஸ் ஊற்றிக்கோங்க, போதுமானது. இந்த ஒரு கரண்டிக்கு அந்த கிளாஸ் வந்து 200 ml. 30 கிராம் மாவு அப்படின்னா நான் 200 ml தண்ணி ஊற்றுவேன். மாவு நல்லா வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி பொங்கிரும். இந்த கஞ்சி வந்து கேப்பை கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இது ஆறட்டும், நான் எப்படி வந்து மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்றது காமிக்கிறேன். கேப்பக்கூழ் நல்லா ஆறிடுச்சு. இதில் மோர் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு ஊற்றுங்க. நான் ஏற்கனவே மோரில் உப்பு போட்டு தான் வச்சு அடித்து வச்சுருக்கேன். கட்டி தயிராக இருந்தது, அதை மோராக்கி வச்சுருக்கேன். இது தண்ணியாக இருக்கும்போது நீங்கள் கிட்டத்தட்ட பெரிய கிளாஸுக்கு 3 கிளாஸ் குடிச்சிடலாம். அரை லிட்டரு இல்லைன்னா 3/4 லிட்டருக்கு மேலேயே வந்துடும். இல்லை எனக்கு குன்னி கட்டியாக வேணும் அப்படின்றவங்க கட்டியாக வச்சு கூட நீங்கள் குடிச்சிக்கலாம். இந்த கிளாஸ் வந்து 1/2 லிட்ரு வரும் கரெக்டாக, பெரிய கிளாஸு. இது நிறையா நான் ஊற்றி கொடுத்துருவான். கூலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, உப்போட அளவை பார்த்துக்கோங்க. டயட்டில் இருக்கும், கம்மியாக தானே குடிக்கணும்னு சொல்லிட்டு உப்பு நிறையா சேர்த்துறாதீங்க. உப்போட அளவு ரொம்ப முக்கியம். ராகிக்குள்ளே சாதம்லாம் போடுவாங்க, தயவுசெய்து சாதம்லாம் போட்டுறாங்க வெயிட் லாஸில். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வேணும்னா மோர் கூட இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். கூழுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து புதினா கொத்தமல்லி சட்னி தான் அரைச்சிருக்கேன். அது 2 டேபிள் ஸ்பூன் புதினா கொத்தமல்லி சட்னி. அதுக்கப்புறம் வெள்ளை சுண்டல் வேக வச்சது ஒரு 50 கிராமுக்கு எடுத்திருக்காங்க. ஸோ மார்னிங் ராகி கூழும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு புதினா கொத்தமல்லி சட்னியும் வெள்ளை சுண்டலும் தான். ஸோ மார்னிங் டிஃபன் அப்படின்றது இதை தான் நிதிஷ் அப்பாவுக்கு. 20 hours ஃபாஸ்டிங், 4 hours ஈட்டிங் பீரியடில் நான் வந்து 2ஆவதாக எடுக்கிறது சப்பாத்தி தான் எடுக்கிறேன். ஸோ லாஸ்ட்டு 11 மணிக்கு எடுக்கிறது. பசங்களுக்கு பூரி போட்டேன், அதனால் நான் 2 சப்பாத்தியாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெள்ளை சுண்டல் காளான் போட்டு குழம்பு வச்சுருந்தேன், அது ஒரு 150 கிராம் இருக்க அளவுக்கு எடுத்துருக்கேன். கீரை 100 கிராம் இருக்க அளவுக்கு எடுத்துருக்கேன். ஸோ லாஸ்ட் மீல் 2ஆவது மீல் 11 மணிக்கு எடுக்கிறது வந்து இந்த சாப்பாடு தான். மணி கரெக்டாக 1:10 ஆகுது. சாதம் ஒரு 150 கிராம் எடுத்துருக்கேன், வடித்த சாதம் தான். குழம்பு அதே மாதிரி வெள்ளை சுண்டலும் காளானும் போட்டு 150 கிராம் எடுத்துருக்கு. கீரை 100 கிராம் கிட்ட எடுத்திருக்கேன். பன்னீர் அப்படின்றது 50 கிராம் தான். ஸோ பசங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து எடுத்ததுனால தோசை சட்டியில் வச்சு பொரிப்பேன். அப்படியே போய் எண்ணெய் இல்லாமல் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றி மிளகா பொடி கொஞ்சம் புதினா கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு ஊற வச்சுருவேன், பேஸ்ட்டெல்லாம் போட்டு. ஸோ மத்தியானம் சாப்பாடு அப்படின்றது இதுதான். மணி வந்து 4:30 ஆகுது கரெக்டாக. 4:45க்கு நிதிஷ் அப்பா சாப்பிடுவாங்க. ஒரு ஆரஞ்சு பழத்தை உரிச்சு வச்சுருக்கேன். சின்ன பழம் தான், அதனால் பார்க்க கம்மியாக தெரியுது. ஆப்பிள் ஒரு ஆப்பிள், கொய்யாப்பழம் ஒரு கொய்யாப்பழம் எடுத்துருக்காங்க. சப்போட்டா பழம் ஒரு பழம் தான். ஸோ வெயிட் லாஸில் சப்போட்டா பழம் எடுக்கலாமான்னு கேட்டால் எடுக்கலாம். ஸோ டெய்லி நிறையா எடுக்க வேணாம், ஒரு பழத்துக்கு மேலே எடுக்காதீங்க. சுகர் பேஷண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வாரத்தில் 3 நாள் 2 நாள் எடுத்துக்கலாம். இன்னொன்று கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றவங்க டெய்லி நல்லா பழுத்த சப்போட்டா பழமாக 2 பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா மோஷன் நல்லா போகும்.
ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரெண்டு சப்போட்டா பழம் மட்டும் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். மோஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன். ஸோ நித்திஷ் அப்பா லாஸ்ட்டாக எடுக்கிறது இதுதான். ஆப்பிள் வந்து கொஞ்சம் அடிப்பட்ட மாதிரி இருக்குது, ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. நல்லா நைஸாக தான் இருக்குது ஆப்பிள். பட் பார்க்க மட்டும் ஒரு மாதிரி அடிப்பட்ட மாதிரி இருக்குது, மற்றபடி எதுவும் இல்லை. அதை வந்து வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நல்லா தான் இருக்குது ஆப்பிள், சாப்பிட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக சாஃப்டாக தான் இருக்குது. ஸோ நித்திஷ் அப்பா லாஸ்ட்டாக எடுக்கிறது பழங்கள் ஒன்றி தான் எடுக்கிறாங்க. லாஸ்ட்டாக நான் எடுக்கிறது ஃபேட் கட்டர் ட்ரிங்க் தான் எடுக்கிறேன். எடுக்கிற டைம் வந்து 7:45 ஆச்சு. இன்னைக்கு கிளாஸ் தொடமில்ல, சூடாக தான் இருக்குது. நல்லா சூடாக குடிங்க, அப்படின்னா தான் நம்மளுக்கு முழு பலன்கள் கிடைக்கும். எந்த அளவுக்கு சூடாக குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சூடாக குடிங்க. ஒரு சிலருக்கு சேரல அப்படின்னு மிதமான சூட்டில் எடுத்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி டயட் அண்ட் எக்ஸசைஸ் நான் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு லைவில் சந்திக்கலாம்.